ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயுடு பேசுகிறேன். நம்ம தளபதி விஜய் சார் அவ்வளோ நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு ஆஸ் அ சிஎம். பட் அவர் மெயின் இது ஏடிஎம்கே டிஎம்கே அடி வாங்கின மாதிரி அவர் டிவிக்கு அடி வாங்கக்கூடாது. மெயின் வந்து சங்க வாழ்க்கை வாழ்கிற ஒரு கும்பல்லாம், அந்த கும்பல்னால் வர அழிஞ்சு ஏடிஎம்கே அடி வாங்கினாலும் டிஎம்கே அடி வாங்கினாங்கோ. அதே டைமு அந்த கும்பல் சாய்ராம் ஆட்டம் ஆடுமா. அவ்வளோ பெரிய பாவம். பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட்டு அந்த ஜனங்க மாதிரி இது அவங்களுக்கும் இந்த ஆளுங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவ்வளோ டேஞ்சரஸ். இது பொலிட்டிக்கல்லு, ஃபேமிலி சிஸ்டமு, ஒரு கண்ட்ரி நேஷன் எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. கடவுள் இது அழிச்சியாச்சு. அது எப்போது இந்தியா சைடு விழ போதோ அது பெரிய டைம் வந்தாச்சு இந்தியாவில். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டீரியலைஸ் ஆகும். மெட்டீரியலைஸ் ஆகி போச்சு. எப்போ கவுந்துக்குமோ தெரில. பட் மெயின் திங்கு இதெல்லாம் இந்தியாவில் நடக்கக்கூடாது. என்னுடைய எய்மு எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ பாசிட்டிவாக போய் காப்பாற்றின்னு இருக்கேன். கடவுள் இதை வேண்டி என் வேலை ஆச்சு இதாச்சு வேண்டி கடவுளை காப்பாற்றின்னு இருக்கேன். அது ரெண்டாவது மெயின் இது அந்த சங்க வாழ்க்கை வாழ்கிற ஆளுங்க என்னுடைய தாயுடைய கருவை உடைச்சி கதை ஓட்டிட்டாங்க. அவர் பூமியில் சத்தியம் ஒரு எப்படி சொல்கிறது, அம்மா வயிற்றில் பிறந்து அவ்வளோ ப்யூராக வாழ்ந்தேன், படித்தேன், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ரோட்டில் அவர் ரைட் பண்ணி திரிவாராம். சங்க வாழ்க்கை நடத்துகிறாராம், வாழ்கிறாராம். என்னென்னோ பண்ணிட்டான். அதெல்லாம் இந்தியா உலகம் அழிஞ்சு போச்சு. இந்தியாவுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகி போச்சு. அதனால் நம்ம தளபதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ அவர் ஸ்ட்ராங் பண்ணுறாரோ அவ்வளோ தமிழ்நாடு நல்லாயிருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டு ஃபேமிலிங்க நல்லாயிருக்கும். தமிழ்நாடு ஜனங்க நல்லாயிருக்கும். அவங்க இருக்கிறது அவங்க அந்த சங்க வாழ்க்கை அவர் தான் லீடராக. அவர் இருக்கிறது பெங்களூரு. அந்த அவங்க போடுற சோறை சாப்பிட்டு அவர் உசுறு அப்படி தான் போவோம். தமிழ்நாடு சைடெலாம் எட்டி பார்க்காது. எண்ணெய் யூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே பூரக்கூடாது. அப்படியே கண்டக்காரங்க இப்படி கேஸுன்னுட்டு அவங்க இதில் அப்படியே போயிடணும். தமிழ்நாடு சைடு எண்ணெய் வச்சு உள்ளே பூரக்கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ளே குடும்ப வேஷம்லாம் போட்டு இங்கே பாழ் பண்ணக்கூடாது. இது தமிழுக்கு மனுஷ குலத்துக்கே செய்கிற பெரிய துரோகம். அவருக்கு துரோகம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டான், துரோகம் அவர். சரி அவனதாகிடுச்சு. நம்ம தளபதி இதெல்லாம் காப்பாற்றணும். இதுதான் உண்மை. அந்த தீய இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அழிஞ்சு போயிடும் தமிழ்நாடு.